சுகர் டேடினா டேடி திட்டாம அடிக்காம ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சனா இருப்பாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த கதையே வேற. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? எவல்யூஷனரி சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எவல்யூஷனரி சேஞ்சஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் டெக்னிக்கலா, டெக்னாலஜிக்கலா, ஹியூமன் பிஹேவியர்ல இருந்து நம்மளோட சிவிலைசேஷன்ல இருந்து நிறைய மாற்றங்கள் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி மனநலமும் மனநிலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ் அந்த கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுகர் டேடி சுகர் பேபி கல்ச்சர் எப்பத்துல இருந்தோ இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து ஆன்டிஸ் லவ்வர் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இந்த ஆன்டிஸ் லவ்வர் அப்படிங்கிற டேர்ம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அது பசங்க வந்து ஒரு ஃபன்னாவோ இல்லை வந்துட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈஸியா ஷேர் பண்ணிக்கிறதுனால அது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த சுகர் டேடி சுகர் பேபி கல்ச்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிஸ் லவர்னு எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இதை அங்கிள்ஸ் லவர்னு கூட சொல்லலாம். அதாவது வயசுல மூத்த ஆண்களை இளம் பெண்கள், அதாவது காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், டீனேஜ் பெண்களா இருக்கலாம், மெட்டீரியல் பெனிஃபிட்காக ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அதாவது ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காகவும் அண்ட் லக்ஸுரி லைஃபுக்காகவும் நல்ல ரிச் வெல் செட்டில்டு வெல்த்தியா இருக்கிற ஒரு ஓல்டு மேன் கூட இந்த டீனேஜ் பொண்ணுங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு அட்ராக்ஷன்ல பிசிக்கல் நீடுக்காகவோ இல்லை ஃபினான்ஷியல் நீடுக்காகவோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறது. இதை வந்து டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லுவாங்க. சரி, இவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை அட்டாச்மெண்ட் தியரியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஓல்டு மேன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓல்டு மேன்னா ஒரு 50, 60s அந்த மாதிரி இயர்ல இருக்காங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்காங்க, அவங்களும் நல்லா பார்க்க கியூட்டா இருக்காங்க அப்படின்னா பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வரும். என்னதான் ஹேர் எல்லாம் வந்து அஜித் மாதிரி சால்ட் பெப்பர் ஸ்டைல்ல இருந்தாலுமே இல்லை பியோர் ஒயிட்டாவே இருந்தாலுமே அவங்களோட ஃபேஸ், சில பேர் அவங்க பாடியை மெயின்டைன் பண்றது, நல்ல ஃபிட்டா இருக்கிறது, வெல்த்தியா இருக்கிறது, எஸ்பெஷலி இங்க வந்து வெல்த் தான் வந்து மேட்டர்ஸ். இந்த மாதிரி நல்ல ஒரு ஹைஃபைடா இருக்கிறவங்கள இந்த பொண்ணுங்க அவங்களோட அட்ராக்ஷனுக்காகவும் அண்ட் சம் நீட்ஸ்க்காகவும் வந்துட்டு போய் அவங்க பேசி பழகி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா கூட எடுத்துட்டு போவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இங்க லவ்வோ இமோஷனல் சப்போர்ட்டோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் அட்ராக்ஷன் அவ்வளவுதான் இருக்கும். இதை வந்து ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தியரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கு தேவை என்ன? அவங்களுக்கு தேவை வெல்த்தும் லக்ஸுரி லைஃபும். அதே மாதிரி அந்த வெல் செட்டில்டு மேனுக்கு என்ன தேவை? அவங்க வந்து பிசிக்கல் நீட்ஸும் இமோஷனல் சப்போர்ட் சம்டைம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது சொசைட்டிக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு இது வந்து வயசு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த தாத்தாவை போயா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் பண்றது வேற. அதாவது அவங்க பிடிச்சோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, அதனால போய் கல்யாணம் பண்ணி அவங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆகுறதுன்றது வேற. இந்த மாதிரியான சுகர் டேடி சுகர் பேபி கல்ச்சர்ல கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. ஜஸ்ட் அவங்க வந்து டேட்டிங் மட்டும்தான் பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆன்டிஸ் லவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சின்ன பசங்க, அதாவது எப்படி இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து வயசுல அதிகமான ஆண்களோட அட்ராக்ஷன் ஏற்படுதோ அதே மாதிரி டீனேஜ் பாய்ஸ் லேடிஸோட உமனோட வயசுல மூத்த பெண்களோட ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறது. ஸோ இது பியூர்லி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். இங்கேயும் வந்து ஒரு வெல் செட்டில்டு உமனா இருப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல கொஞ்சம் டிஃபர் என்ன அப்படின்னா, இந்த டீனேஜ் பசங்க ஃபன்னுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்காகவும் அண்ட் அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், இந்த எமோஷனல் இம்பேலன்சஸை, அவங்க லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், இல்லை வந்துட்டு எந்த பொண்ணும் லவ்வே பண்ண மாட்டேங்குது, சைட்டே அடிக்க மாட்டேங்குதுன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கலாம். ஸோ அவங்க கேங்ல வந்துட்டு ஒரு மாஸ் காட்டுறதுக்கு, பந்தா காட்டுறதுக்கு, நான் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டேன் அந்த மெச்சூரிட்டியை காட்டுறதுக்கு, ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த டீனேஜ் பசங்க வயசுல மூத்த ஆன்டிஸோட, அதாவது அதிகமான வயது இருக்கிற பெண்களோட வந்து ஒரு அட்ராக்ஷன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதை ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ரிவர்சல்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு நீடுக்காக அவங்க அந்த பசங்க சின்ன வயசுல இருந்து டம்ப் பண்ணி வச்சதுனால பேரண்ட்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க, இல்லை நம்மளை சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணிக்க
பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பசங்க அப்படின்னு சொல்லும்போது பாய்ஸை எப்பவுமே வந்து கேர்ள்ஸுக்கு ஈக்குவலா வைக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டில் வளர்றாங்க அப்படின்னா பொண்ணுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், பொண்ணுக்கு கொடுக்குற கேர், ஏன்னா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அடுத்த வீட்டுக்கு போறவ அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு எப்பவுமே அதிகமான கேர் அண்ட் லவ் இருக்கும் இல்லையா. ஆனா இந்த பாய்ஸ் வந்து பசங்க வளரும் போது அடிக்கிறது, அப்பா அடிக்கிறது, இல்லை அம்மா திட்டுறது, இந்த மாதிரி பேரண்டல் கேர் அதிகமா இல்லாத பசங்க அடுத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆன்டி அங்கிள் அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸை தவிர மற்ற எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு அன்பா அரவணைப்பா இருக்காங்கன்றது இவங்களோட மென்டாலிட்டியில இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பேரண்ட்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு ஹக் பண்ணணும், பேம்பர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அவங்க கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வளர ஆரம்பிப்பாங்க. ஒரு பருவம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப உண்மையான பாசத்தை கொடுக்குறாங்க, அதிக வயசுல இருக்கிறவங்க தான் மதர்லி கேர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட்டையும் மாத்திக்கிறாங்க. வயசுல மூத்தவங்க கிட்ட தான் நம்ம லைஃபையும் செட் பண்ணிக்கணும்னு அந்த ஒரு அடலசன்ட் ஏஜை தாண்டி அடல்ட் ஏஜ்க்கு வரும்போது டிசைடும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராட்டப்ல வளர்ற பசங்களுக்கு அவங்க தான் வந்து எல்டர்லி பீப்புள், எல்டர்லி கேர்ள்ஸ் அப்படின்னா ஒரு கேரிங், லவ், ஒரு கைண்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ அதனால ஒரு 2 வயசாவது மூத்த பொண்ணா இருந்தா என்னை நல்லா பார்த்துக்குவா, என்ன பேம்பர் பண்ணுவா, ஒரு கைண்டா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரியே சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சுகர் டேடியும் பார்த்துட்டோம், இந்த ஆன்டிஸ் லவரும் பார்த்துட்டோம். இதனால என்ன நல்லதா, ஹெல்தியா இருப்பாங்களா, எமோஷனலி அண்ட் சைக்கலாஜிக்கலி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல சைக்கோடைனமிக்கா தான் இருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவங்க சொல்றது எல்லாமே நம்ம செய்யறது, நம்ம சொல்றது எல்லாமே அவங்க பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு ஃபியூ மந்த்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் இன்டைரக்ட்லி என்ன அப்படின்னா உங்களோட ஜென்ரேஷன் கேப்பை வந்து மீன் பண்ணுது. ஸோ நீங்க வந்து 2K கிட்ஸா இருக்கீங்க, ஆனா நீங்க சூஸ் பண்ண டேட்டிங் பார்ட்னர் வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஜென்ரேஷன்ல எப்படி இருப்பாங்க, என்னதான் உங்களோட மென்டாலிட்டி உங்களுக்கு ஈக்குவலா ட்ரெஸ்ஸிங்ல இல்லை வந்துட்டு ஒரு அப்பியரன்ஸ்ல இந்த மாதிரிலாம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் தாட் ப்ராசஸ் வேற மாதிரி தான் இருக்கும். அண்ட் போக போக உங்களோட செல்ஃப் எஸ்டீமை லூஸ் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மரியாதை இருக்காது. சில பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் இந்த யங் கேர்ள்ஸை வந்து என்டர்டெயின் பண்றது, ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கம்பெனி கொடுப்பாங்க. நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப் இருக்கும். ஆனா அந்த பிஸ்னஸ் மேன் கொஞ்சம் அவங்க பிஸ்னஸ்ல வந்து பிஸியா ஆனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாலோ இல்லை பேசினாலோ வந்துட்டு உனக்கு என்ன ஃபினான்ஸ் தானே, காசு தானே, உன்னை வீடு தேடி வரும், என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்லி இந்த மேன் அங்கே வந்து இக்னோர் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு இமோஷ்னலி ஸ்டெக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். கில்ட் கான்ஷியஸ் வரும், சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்ஸ் அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் இழக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வந்துடுது. இவ்வளோ நாளாக ஒருத்தரோட இருந்துட்டேன். ஈவன் இந்த ஆன்டிஸ் லவராக இருக்கிற பசங்களுக்குமே அந்த பசங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கும், நம்ம வந்து ஒரு பொண்ணோட இருந்துட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வரும்போது அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த கல்ச்சருக்குள்ள ப்ராக்டிஸ் ஆனவங்க மல்டிபிள் செக்ஸ்குள்ளேயும் என்டர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மாடர்ன் கல்ச்சர், நல்லா ஈஸியாக சம்பாதிக்கலாம், நல்லா செட்டில் ஆகலாம், வெல் செட்டில் ஆகலாம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த சுகர் டேடி, சுகர் பேபி, அது இல்லாமல் இந்த ஆன்டிஸ் லவர் இப்படி கல்ச்சர்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நல்லாயிருக்கும். ஆனால் போக போக உங்களோட பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இழந்துட்டு உங்களோட ஐடென்டிட்டியே தொலைச்சிருவீங்க. பெட்டர் ஹாப்பி லைஃப்க்கு என்ன அப்படின்னா லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மனசை புரிஞ்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இமோஷனல் அட்டாச்மெண்ட். ஏன்னா பியூபர்ட்டிக்கு அப்புறமா நம்ம பாடியோட பேசிக் நீட்ஸ் தான் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் நம்மளுக்கு வர இன்ட்ரெஸ்ட், ஆப்போசிட் செக்ஸ் மேலே இருக்கிற அட்ராக்ஷன். இதை நீங்கள் கரெக்டான நபரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு, மணி இஸ் நாட் அ மேட்டர், நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காகவோ ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காகவோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்காதீங்க. ரிலேஷன்ஷிப்பையும் இந்த ஃபினான்ஸையும் ரெண்டையும் ஒன்றா வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு தான் ஆளாவீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.